ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மை யூடியூப் சேனல். என்ன இந்த மாதிரி ஸ்க்ரீனில் வச்சு பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களா? வேறு ஒன்றும் இல்லை. ஷேர் சேட்டில் வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் நேமு, யூசர் நேம் இதெல்லாம் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது, இதில் எப்படி எது இல்லை யூசர் நேம் இல்லை இந்த யூசர் நேம் எந்த யூசர் நேம் நம்மளோட இதில் யூசர் நேம் இருக்கும் இல்லையா, அது எங்கே இருக்குது? ஸோ அதை தான் நம்ம வந்து மெயில் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ அதை தான் வந்து என்னால் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணாலும் அது வந்து பிளாக்காக தான் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து மொபைல் டு மொபைல் உங்களுக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நான் உங்களுக்கு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஷேர் சேட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே இந்த 0 மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் பர்சன்டேஜ் இருக்கும். ஓகேவா? ஸோ இது மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டன் போட்டு 1811978884 இருக்குன்றது இல்லையா, இதுதான் வந்து உங்களுடைய யூசர் நேம். உங்கள் ப்ரொஃபைல் நேமை நீங்கள் ஃபஸ்ட்டு மாற்றிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த எடிட் இருக்குது இல்லையா, அதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல் நேம் இருக்குன்றதில் உங்களுடைய ப்ரொஃபைல் நேம் அதை நீங்கள் இப்படி டச் பண்ணி மாற்றிக்கலாம். இப்படி வச்சு இப்படி உங்களுடைய இதை கொடுத்து எப்படி வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த ஹேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து உங்கள் யூசர் நேம். இதை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் லெட்டர் வந்து யூஸ் பண்ணணும், கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணுறேன். ஸோ சும்மா ஒரு இது நான் ரெடி பண்ணுறேன். The nickname is already used வருது. நான் வேறு நேம் செட் பண்ணுறேன். ஓகே, ஜானகி 22:0 அப்படின்ட்டு நான் செட் பண்ணிட்டேன். ஸோ மேலே சேவ் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சேவ் ஆகிடுச்சா. @ஜானகி 220 இருக்கா, இதை நம்ம வந்து எப்படி நம்ம எஸ்பிஓவில் வந்து இதை மட்டும் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அவங்க எப்படி நம்மளை சர்ச் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹோமுக்கு போயிட்டிங்கன்னா இதில் சர்ச் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போயிட்டு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். @ஜானகி 22 மேலே இருக்குது பார்த்தீங்களா. இப்படி தான் வந்து நம்மளோட ப்ரொஃபைல் அவங்க வந்து செக் பண்ணி நம்மளுடைய நேம் இதில் இருக்கா அப்படின்றத கரெக்டாக செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இப்படி தான் வந்து ஷேர் சேட்டில் உங்கள் யூசர் நேமை நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அதை பண்ணிக்கலாம். நீங்கள் அதில் வந்து உங்கள் நேமை நீங்கள் கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ உங்களுடைய ப்ரொஃபைல் நேம் அண்ட் உங்கள் யூசர் நேமையும் நீங்கள் ரெண்டுமே ஒரே மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம கம்பெனியில் வந்து நம்மளோட ப்ரொஃபைல் நேமும் இதுவும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து யூசர் நேமை கூட வேறு மாதிரி கூட உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுடைய ப்ரொஃபைல் நேம் வந்து உங்களோட ஒரிஜினல் நேமாக நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஷேர் சேட்டில் இப்படி தான் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், இது சம்மந்தமாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.